ஜான் ஜபராஜ் ட்ரெண்டிங் இளம் மதபோதகராக வலம் வந்து கொண்டிருந்தவர். தற்போது அப்ஸ்காண்டிங் ஆசாமியாக ஓடி ஒளிந்தவர் கடைசியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போக்சோ வழக்கு, திட்டி தீர்க்கும் கிறிஸ்தவ பாதிரியார்கள், முட்டுக் கொடுக்கும் ஆதரவாளர்கள் என்று கோயம்புத்தூரின் ஹாட் டாபிக் இப்போது இவர்தான். காரணம், கடந்த ஆண்டில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்போது இவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள போக்சோ வழக்குதான். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவர் 37 வயதாகும் ஜான் ஜபராஜ். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஜெபக்கூடத்தில் மத போதகர் ஆவார். இவர் தனது ட்ரெண்டிங் ஆன்மீக இசை நிகழ்ச்சிகள் மூலம் குறுகிய காலத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிரபலமடைந்தார். பலரும் தங்களது திருச்சபைகளுக்கும் வீடுகளுக்கும் இவர் வருவதை கௌரவமாக பார்த்தனர். அதே சமயம் ட்ரெண்டிங் என்கின்ற பெயரில் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை கெடுக்கிறார் என்று சில பாதிரியார்களும் மத போதகர்களும் ஜான் ஜபராஜை கடுமையாக விமர்சிக்கவும் செய்தனர். இந்த விமர்சனங்களுக்கு காரசாரமாக பதில் அளித்து தன் மீது இன்னும் கவனம் விளைவித்துள்ளார் ஜபராஜ். தமிழகம் கடந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் ஆன்மீக இசை கச்சேரி நடத்தினார். கிடைத்த பிரபலத்தை வைத்து சினிமாவிலும் நுழைய பார்த்தார். இந்த நிலையில்தான் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி ஆளே அப்ஸ்காண்டிங் ஆனார். அவர் குறித்து வெளிவரும் தகவல்களும் குற்றச்சாட்டுகளும் சோசியல் மீடியாவில் அவரை பின்தொடரும் லட்சக்கணக்கானோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜான் ஜபராஜின் மாமனார் அலெக்சாண்டர் ஆதரவற்ற ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். அந்த சிறுமிக்கு தற்போது 17 வயதாகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி அந்த சிறுமியை ஒரு நிகழ்ச்சிக்காக ஜான் ஜபராஜின் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அலெக்சாண்டருடன் அந்த சிறுமியின் தோழியான 14 வயதான மற்றொரு சிறுமியும் சென்றுள்ளார். அப்போதுதான் அந்த 2 சிறுமிகளுக்கும் ஜான் ஜபராஜ் பாலியல் தொந்தரவு அளித்தார் என்று குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டது. அப்போதுதான் அந்த 2 சிறுமிகளுக்கும் ஜான் ஜபராஜ் பாலியல் தொந்தரவு அளித்தார் என்ற குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது. அந்த சிறுமிகள் குறித்து அப்போது வெளியில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இந்த கொடுமை பற்றி தாமதமாக அறிய வந்த அவர்களின் உறவினர்கள் தற்போது காவல் நிலையத்தில் புகாராக பதிவு செய்ய ஜான் ஜபராஜ் மீது கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. என்னதான் நடக்கிறது என்று அவரின் ஃபாலோவர்கள் தலையை பீய்த்து கொண்டார்கள். இது குறித்து கிறிஸ்தவ திருச்சபைகளின் விசுவாசியான ஒருவர் ஜான் ஜபராஜ் மிகவும் எளிய பின்னணியை கொண்டவர். ஆரம்பத்தில் திருச்சபைகளில் கீபோர்டு வாசித்து வந்தார். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவ ஊழியத்திற்குள் வர வேண்டும் என்று விரும்பி பைபிள் காலேஜில் படித்து மத போதகரானார். ஆன்மீக பாடல்கள் பாடி குறுகிய காலத்தில் பிரபலமானார். ஆனால் சபை மரபுகளை உடைத்து பப் கலாச்சாரம் போல புகையெல்லாம் போட்டு பாட்டு பாடி சீரழிக்க தொடங்கினார். ஒரு பக்கம் விமர்சனங்கள் அதிகமானாலும் அதுவே அவருக்கு பிரபலத்தையும் தேடித்தர பலரும் அவரை நம்பி கோடிக்கணக்கில் ஆன்மீக நிதியளித்தனர். அந்த பணம் அவரை மாற்றியது. மனைவிக்கு துரோகம் செய்து பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தார். அந்த பெண்களுக்கு காஸ்ட்லி நகை, சொகுசு கார் பரிசாக வழங்கினார். இந்த பிரச்சனை தீவிரமடைந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து விட்டனர். தவறுகளை சுட்டிக்காட்டிய சபை உறுப்பினர்களுடன் சண்டையிட்டார் ஜான் ஜபராஜ். இப்போது குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது வெளிப்பட்டு முதல் முறையாக வழக்கில் சிக்கியுள்ளார் என்று சொன்னார். ஜான் ஜபராஜ் மீது தற்போது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் அவர் பிரச்சனைகளின் மையமாக இருந்தார். சில வாரங்களுக்கு முன்பு ஜான் ஜபராஜ் தன் மீதான பேச்சுகள் குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில், நம் சபையில் 2300 உறுப்பினர்கள் உள்ளனர். என் மீது ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளை கூறினால் நானும் பதிலடி கொடுப்பேன். கடந்த 2 ஆண்டுகளாகவே எனக்கும் என் மனைவி ரீமாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்ந்தால் விவகாரத்து வரை செல்லும் என்று அவரிடம் கூறினேன். கடந்த ஜூனுடன் நான் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டேன். சிலர், நீ ஒரு பெண்ணுடன் தவறாக இருக்கும் வீடியோவை வெளியிட போகிறேன் என்கிறார்கள். நான் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து பெட்ரூமில் வீடியோ எடுத்ததாக சொல்லி என்னை மிரட்டுகிறார்கள். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை.
அந்த பெண்ணுக்கு நான் முத்தம் மட்டும்தான் கொடுத்தேன், அதில் ஆபாசம் எல்லாம் இல்லை. சபையில் என்னுடன் இருந்தவர்களே டீமாக இணைந்து எதிராக செயல்படுகிறார்கள். நான் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக ஆதாரமில்லாமல் பரப்பினார்கள். சபையை என்னிடமிருந்து அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். உங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். வருகின்ற ஜூனில் கோவையில் புதிய திருச்சபை திறக்க உள்ளேன். மீண்டும் சந்திப்போம் என்று பேசியிருந்தார். சமூக வலைதளங்களில் ஜான் ஜெபராஜின் ஆதரவாளர்கள் அவரின் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பது எல்லோருக்கும் தெரியும். 11 மாதங்களுக்கு பிறகு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக இப்போது ஏன் புகார் அளிக்க வேண்டும்? இதில் உள்நோக்கம் உள்ளது. அவருக்கு கிடைத்த பெயர், புகழ், செல்வத்தை திட்டமிட்டு அபகரிக்க பார்க்கிறார்கள். வி ஸ்டாண்ட் வித் ஜான் ஜெபராஜ் என்று உணர்ச்சி வசப்படுகிறார்கள். இதை பற்றி காவல்துறை சொல்வது புலன் விசாரணை நடைபெற்று வருவதாலும் இது போக்சோ வழக்கு என்பதாலும் வழக்கு பற்றி பேச இயலாது. ஜான் ஜெபராஜ் தலைமறைவானதால் அவரை பிடிக்க தனிப்படை அமைத்தோம். வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருக்க விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பிவிட்டோம். தற்போது வரை அவர் மீது வேறு எந்த புகாரும் வரவில்லை. அவரின் பின்னணி குறித்தும் விசாரித்து வருகிறோம். ஜான் ஜெபராஜின் மனைவி மற்றும் மாமனார் பிரச்சனை காரணமாக மனமுடைந்து வெளியூர் சென்று விட்டனர். வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் ஊடகங்களில் பேச தயாராக இல்லை. மாமனார் அலெக்சாண்டர் தான் தத்தெடுத்து வளர்க்கும் குழந்தைக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை குறித்து தங்களிடம் புகார் அளிக்காமல் விட்டது குறித்து காவல்துறையினர் கடுமையான கேள்விக்கு உட்படுத்தி கண்டித்ததாகவும், இதனால் அச்சத்திற்கு உள்ளான அவர் தரப்பு யாரிடமும் பேசுவதை தவிர்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாமே என் மாமனார் குடும்பத்தினரின் சதி என்று சொல்லி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கும் ஜான் ஜெபராஜ், நான் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல மாட்டேன், விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே கோவை தனிப்படை போலீசார் ஜான் ஜெபராஜை தொடர்ந்து தேடி வந்தனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே அவர் பதுங்கி இருக்கும் தகவல் கிடைக்கவே ஜான் ஜெபராஜை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். யூடியூபர் இர்ஃபான் நம் சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு தவறுகளை செய்துள்ளார். ஆனால் ஸ்டாலின் அரசு அவரை கைது செய்யாமல் இருக்கிறது. அதோடு அவருக்கு சிறை பெற்றுக் கொடுக்க தயாராக இல்லை. காரணம், அவர் ஒரு இஸ்லாமியர். அவரை கைது செய்து சிறையில் அடைத்தால் அவர்களின் ஓட்டுகள் கிடைக்காது அல்லவா? அதனால்தான் இர்ஃபானை தொடாமல் இருக்கிறது. இப்போது ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இவருக்கும் தண்டனை கிடைக்காது. இவர் கிறிஸ்தவர் அல்லவா? இவர்களின் ஓட்டு ஸ்டாலினுக்கு மிக முக்கியம். இந்த விஷயங்களில் ஸ்டாலின் இப்படித்தான் நடந்து கொள்வார்.